காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோடு இருப்பவர் பெரியவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவருங்கிற அந்த அறிவு தான் பாருங்க. அவர் நம்மளை எவ்வளவாய் நேசிக்கிறாருங்கிற அந்த அறிவு தான் பாருங்க நம்மை இந்த உலகத்திலே வெற்றிகரமான பாத்திரங்களாக வாழ வைக்கும். இதை அப்போஸ்தலர்கள் நல்லா அறிந்து வந்திருந்ததுனாலதான் அவர்களை பார்த்து அன்றைக்கே சொல்றாங்க, இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்க என்று சொல்லி. இன்றைக்கு உங்களை என்னை அப்படி சொல்லணுமா? இந்த உலகத்துல இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏதோ பேருக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இல்லை, முழுமையாக அவரை நம்மளை வாழ விடும்போது நாம் இந்த உலகத்தை கலக்கலாம். பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்கலாம். இவ்வளவு நாள் இந்த உலகத்துல நடக்காத நல்ல விஷயங்கள் கூட உங்களால என்னால் நடக்க வைக்க முடியும். தேவன் உங்களுக்கு எனக்கு காண்பித்திருக்கிற அந்த கானானை சுதந்திரிக்கலாம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை சுதந்திரிக்க அதை அடைய நீங்க நினைக்கலாம், இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் சத்தியமானே தெரியலங்க, அதற்கான பலன் இருக்கான்னு தெரியல, இவ்வளோ பாடுகள் இருக்கே, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கே. எல்லா காலகட்டத்திலையுமே சேலஞ்சஸ் இருக்கதான் செய்யும். ஆனால் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கார் என்றால் அதை நிறைவேற்ற, அதை நீங்கள் சுதந்திரிக்க, நீங்கள் அதிலே போய் வெற்றி நடை போட அவரே அதற்கான எல்லா பலனையும் ஞானத்தையும் வழியையும் அவரே கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா அந்த ப்ராமிஸ்ல அதுவும் வந்துருது என்று வேதம் நம்ம கிளியரா சொல்லுது. ஏனென்றால் தேவன் ஞானி பாருங்க. அவருக்கு ஏதோ பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்காம இருக்கிறதுக்கு அவர் ஏதோ சாதாரண ஒரு மனிதன் இல்லை, ஒரு முட்டாளி இல்லை, அவர் ஞானி. அவர் பேச்சை கேட்ட நம்ம போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாம் வழி உண்டாகும். அப்ப நமக்கு எதுதான் தேவை? கீழ்ப்படிதல் தான் தேவை. அவர் வார்த்தைக்கு அப்படியே நம்புவது, அதை அப்படியே விசுவாசிப்பதான் தேவை. தேவன் இடத்துல சொல்றாரு, மார்க்கு 9:23, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுல மாத்திரம் விசுவாசம் வைங்க. எந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனுஷங்களை பார்க்காதீங்க, ஆபிரகாமை போல வயசை பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்து நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஆபிரகாம், இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும். மேலும் அப்படிப்பட்ட விதத்துல உங்களுக்கு சில நேரங்கள்ல தேவைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள்லாம் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? சங்கீதத்துல ஒரு வசனம் நமக்கு அருமையா சொல்லுது. 28:7-8 2 வசனங்கள் பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். தாவீது சொல்றாரு. தாவீது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். அவர் அந்த விஷயங்கள்ல போகும்போது எவ்வளவு சேலஞ்சஸ் வருது, ஆனா தேவன் எப்படி எல்லாம் பாதுகாக்கிறாரு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் என் பலனும் என் கேடகுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இப்ப அவரை நம்ம முழுமையா விசுவாசிக்கும் போது நமக்கு சகாயம் கண்டிப்பா வரும், உதவி வரும். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். களி கூறுதல் இருக்கும்போது பாடாம இருக்க முடியுமா? கர்த்தர் அவர்களுடைய பலன். யாருடைய பலன்? யாரெல்லாம் அவரை நம்பி விசுவாசி இருக்காங்களோ அவங்களுக்கு அவரே பலனா இருக்கிறார். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? ஐயோ, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா இதுக்கு என்ன பண்ணுவேன், பலனுக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கா? எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களை அழைத்தால் அவரே உங்களுக்கு எல்லாமா இருந்து வழி நடத்துவார். இதனால அப்படியாக உங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீரே எங்களுக்கு போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே. ஆமாப்பா, நீர் எங்களுக்கு போதும். நாங்கள் விசுவாசித்து முன்னேறி செல்ல எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்.